வாழ்க வளமுடன். அன்பர்களே மன்னிக்கணும். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிந்தனை உரை பிரம்ம முகூர்த்த ரகசியம். அதாவது நமது முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த பிரபஞ்சத்தை ஆய்வு செய்து உச்சகட்டமான பல ரகசியங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல எப்படி இயற்கையில விதி அப்படின்னு ஒண்ணு சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நிறைய பேருக்கு விளக்கம் தெரியும் நினைக்கிறேன் நான். அது என்ன எல்லாம் என் தலை விதி? அடிக்கடி நம்ம சொல்றோம் எல்லாம் என் தலை விதி. விதினா நமக்கு தெரியும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம விதின்னு சொல்றோம். விதிகள், சாலை விதிகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்ப சாலையில போறப்ப நம்ம இப்படித்தான் போகணும்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எவ்வளவுல போகணுங்க? 100லயே போகணும். அப்ப 108ல போகலாம். அண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது இல்லையா? லைசன்ஸ் வச்சிருக்கணும், ஆர்சி புக் வச்சிருக்கணும், இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும். இதெல்லாம் விதிகள். இப்ப சாலை விதிகளை எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அந்நியன் படத்துல விக்ரம் மாதிரி எல்லாரும் போறோம்னு வச்சுக்கோங்க, சரிதானுங்களா? ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப சாலை விதிகளை ஒருத்தர் பின்பற்றப்ப எப்படி சாலையில விபத்துக்களை நிகழாதோ அப்படி இயற்கையில சில விதிகள் இருக்கு. மகான்கள் தான் அந்த விதிகளை இயற்கையோட இயற்கையா இணைந்து நின்று அந்த விதிகளை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச விதிகள்லயே இந்த தலை விதி அப்படின்னு என்னங்க? விதினா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். தலைன்னா என்ன? நாம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தலையில எழுதி இருக்கு, மண்டை ஓபன் பண்ணி பார்த்தா தெரியுமா என்னவோ தெரியல, தலையில எழுதி இருக்கு அப்படின்னு பொதுவா நினைச்சு பாக்குறோம். தலையில எது எழுதியிருக்கா அப்படின்னா இல்ல, சத்தியமா தலையில எது எழுதி இல்ல. அப்புறம் என்ன எதையா சொல்றாங்க அவங்க? ஒவ்வொருத்தங்களும் சொல்றோமே இது என்னோட தலைவிதி, இது என்னோட தலைவிதின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்றோமே. அப்ப எதைத்தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இந்த இயற்கையில நிறைய விதிகள் இருக்குங்க. பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், பாத்ரூம் வந்தா போகணும், புரியுதா இல்லைங்களா? அளவு முறையோட சாப்பிடணும். இப்படி நிறைய விதிகள் இருக்கு. உடல் ரீதியான விதிகள், மன ரீதியான விதிகள், குடும்பம், இயற்கை, அப்படி இருக்கு. அதுல உச்சகட்ட விதி ஒண்ணு இருக்கு. அதுதான் செயலுக்கு விளைவு நிச்சயம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், நெருப்பில்லாமல் புகையாது, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான், தன்வினை தன்னை சுடும். சரிதான? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் இல்லைங்களா? நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எறிய காத்திருக்கும், நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். சரிதாங்களா? பழைய மகான்கள் இருந்து இன்னைக்கு விஜய் வரைக்கும் எல்லாரும் சொல்லியாச்சு. இதுதாங்க தலைவிதி, வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவனுடைய விதிகள்லயே உச்சகட்ட விதி, எது செஞ்சாலும் விளைவு நிச்சயம். கடவுளாலேயும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளாலேயும் இந்த விதியில இருந்து தப்பிக்க முடியாது, இந்த விதியை மீறவும் முடியாது. அப்ப இந்த தலைவிதி எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு உச்சகட்ட விதியா இருக்கோ, பிரபஞ்சத்துல ஒரு உச்சகட்ட விதியா இருக்கோ, அது போல இந்த மகான்கள் கண்டுபிடிச்சதுலயே உச்சகட்ட ரகசியம் அப்படின்னு சொன்னா இன்றைய சப்ஜெக்ட் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட அறிவு கெட்டி நான் சொல்றேன், மகான்கள் கண்டுபிடிச்சதுலயே ஒரு உச்சகட்டமான ரகசியம் இன்னைக்கு நாம பேசக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த ரகசியம். அவங்க ஏதோ சும்மாவெல்லாம் சொல்லி வச்சுட்டு போகலீங்க. பல ஆராய்ச்சிகள். நேற்று ஆத்மாவை பற்றி ஐயா அவங்க பேசினப்ப கூட சொன்னாங்க இல்லைங்களா?
அந்த ஃப்ரீக்வன்சில என்னென்னவெல்லாம் இருக்கோ அதை வந்து நமக்கு நேரடியா சொன்னா புரியாது. நமக்கு நேரடியா சொன்னா புரியுமா? புரியாது. அப்ப நேரடியா புரியாதப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தியில நம்மளை ஆசை காட்டி இல்லாட்டி பயமுறுத்தி நம்மளை கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ்ல நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த கால மக்களுக்கு அறிவு நிலை அவ்வளவுதான். நீங்க நைட்ல வெளியில சுத்தாத, பேய் பிடிச்சுக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? நாம எல்லாருக்குமே பொதுவா வெளியே போகாத, நைட் இருட்டா இருக்குது, பேய் பிடிச்சுக்கும் அப்படிம்பாங்க. இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, இரவு இந்த மனித கடிகாரம் அப்படின்னு ஒண்ணு, இந்த விஷயத்துல ஒரு 2-3 விஷயம் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். நம்ம உடம்புல 12 ராஜ உறுப்புகள் இருக்கு. அந்த ராஜ உறுப்புகள்ல ஒவ்வொரு உறுப்பு 2 மணி நேரம் செப்பரேட்டா ஒர்க் பண்ணும், ஹெவியா ஒர்க் பண்ணும். அது அதற்கான டைம்னு வச்சுக்கோங்களேன். உடம்புல இருக்கிற மொத்த காந்த சக்தியும் அந்த உறுப்புக்கு மேக்சிமம் சப்போர்ட் பண்ணும். அந்த நேரத்துல அந்த உறுப்பை இயக்கிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். புரியுது இல்லைங்களா நான் சொல்றது? இது நிறைய பேருக்கு நம்ம அன்பர்கள், பழைய அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கு. அப்போ இரவு நாம என்ன பண்ணக்கூடாது, 11 மணிக்கு மேல 11ல இருந்து 1 மணி வரைக்கும் பித்தப்பை வேலை செய்யும். சரிதானுங்களா? 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் வேலை செய்யும். அப்ப இந்த லிவரும் பித்தப்பையினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்ப முழுக்க சுத்தம் பண்ணி உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் எடுத்து, புரியுது இல்லைங்களா, அந்த உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வேலையை பண்றதுதான் இந்த கல்லீரலும் பித்தப்பையோட வேலை. இந்த நேரத்துல யார் ஒருத்தர் முழிச்சிருந்தாலும் அவங்க உடல் நலம் மிக அதிகமாக பாதிக்கப்படும். கொஞ்சம் நஞ்சமா இல்ல, அபரிமிதமா பாதிக்கப்படும். இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், வாட்ஸ்அப்ல கூட வந்தது. 11 மணிக்கு ரெகுலரா 11 மணிக்கு மேல அந்த குழந்தைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஏதோ வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகள் இறந்து விட்டதாக 2 குழந்தைகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி கூட நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப இதுல என்ன காரணம்? சாப்பிட்டது காரணம் இல்ல, சாப்பிட்ட நேரம் ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த நேரத்துல பித்தப்பையும் கல்லீரலும் வேலை செய்யற நேரத்துல இது எல்லாத்துக்குமே இந்த இதுல லிங்க் இருக்கு, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஃபைனலா நான் அதனோட டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அப்ப அந்த பித்தப்பையும் கல்லீரலும் வேலை செய்யற நேரத்துல நீங்க இரைப்பையில சாப்பாட்டை போட்டீங்கன்னா அந்த காந்த சக்திய இந்த உடம்பு எங்க அனுப்பும்னா இரைப்பைக்கு அனுப்பிச்சிடும். உங்க கல்லீரலும் பித்தப்பையும் ப்ராப்பரா வேலை செய்யாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சாப்பாடு தான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சாப்பாடு உள்ள போட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா பாய்சனா கன்வெர்ட் ஆயிடும். அதனாலதான் நீங்க எப்ப சாப்பிட்டாலும் உடம்புல ஒரு டயர்டு வருதா, என்ன ரீசனுங்க? நாம ப்ராப்பரா சாப்பிடலைங்கிறது ஒரு ரீசன், 2வது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு இருக்கிறதுங்கிறது 2வது ரீசன். அப்ப நம்ம அதிகமா சாப்பிட்றப்ப என்ன நடக்குது, வயிற்றுல ஃபுல்லா சாப்பாடு வந்து இறங்குது, உடம்புல இருக்கிற மொத்த ஜீவகாந்த சக்தி அங்க வந்து நிக்குது, மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு டயர்ட் ஆயிருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதனாலதான் நோய் வர்றப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு. அப்ப இரவு 9 மணியிலிருந்து காலையில 3 மணி வரைக்கும், 1 மணி, இரவு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், 11, 12, 1, 2, 3, இந்த 4 மணி நேரம், இந்த 4 hours யார் ஒருவர் தூங்கலையோ அவங்க உடல்ல மனதுல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், நிச்சயமா ஏற்படும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை நோய்களுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணி நாம் வெகு நேரம் கழித்து உறங்குவதுதான். வெகு நேரத்தில் எந்திரிக்காதது இல்லை. ஏன் நேரத்தில் எந்திரிக்கிறது இல்லை? ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினோட வேல்யூ நம்மளுக்கு புரியல இன்னும்? எப்படி நம்ம முன்னோர்கள் நோயே வராம இருந்தாங்க? நிறைய பேர் கேட்கிறோமா, எந்த நோயுமே வரலையா அவங்களுக்கு பெருசா? 100 வருஷம் சர்வசாதாரணமா வாழ்ந்தாங்களே. இதுக்கு எழுத படிக்க தெரியாது, கை நாட்டு, கோமணத்தை கட்டிட்டு தாத்தா வயக்காட்டுக்கு போயிருப்பாரு. ஆனா 100 வருஷம் ஹாப்பி லைஃப். எப்படி எப்படி உடல்ல நோயே வரல, மனதுல குழப்பமே வரல. 30 பேர் ஒரு குடும்பம் ஜம்முன்னு நடந்துட்டு தான் இருந்தது. பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாகல. அதுக்கான ஆணி வேர் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இவன் 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் எங்காச்சும் வெளியே சுத்தினானா உடம்பு கெட்டு போயிடும்.
அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஏப்பா உடம்பெல்லாம் கெட்டு போயிருந்துச்சுன்னா கேட்கறாளா நம்ம கேட்கிற ஆளுங்கிறீங்களா? அப்ப என்ன பண்ணாங்க, ஏய் போயிடாத, பேய் பிசாசெல்லாம் இருக்கும். இந்த பேய் பிசாசுங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த பூமியினுடைய களத்துல இப்ப நமக்கு ஒரு காந்தம் இருக்குல்ல, அப்படி பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்கு. பூமிக்கு ஒரு காந்த களம் இருக்கு. இந்த பூமியினுடைய காந்த களம் அதுல எவ்வளவு கர்மா இருக்குதோ அதை பொறுத்து அந்த காந்த களம் அசுத்தமா இருக்கும், சுத்தமா இருக்கும். அப்படி அசுத்தமா இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும், நைட்டு 9, 10, 11, 12, 1, 2, 3 மணிக்கு முன்னாடி வரைக்கும், சரி, ஒரு 2 மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப பொல்யூட்டடா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்கும், அடர்த்தியான காந்த களம் இருக்கும். தேவையற்ற கர்ம வினைகள் இருக்கிற காந்த களம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா இல்லைங்களா? இதுதான் அந்த நேரத்தில் நடக்கிற விஷயம். அதுல சயின்டிபிக்காவும் அந்த சப்போர்ட் இருக்கு. அந்த நேரத்துல அவனை தூங்குன்னு சொன்னா தூங்க மாட்டான். அதனால என்ன சொன்னாங்க, ஏய் நைட் வெளியே போகாத, பேய் பிசாசு பிடிச்சிக்கோ, மரியாதையே போய் படுத்துரு. இப்படிதான் பண்ணாங்க. புரியுது இல்லைங்க? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்படி மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தினுடைய ரகசியத்தை சொன்னா புரியாது அவங்களுக்கு. உடனே சாமி கூட்டிட்டு போயிட்டாங்க. சாமி கோயில் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? சில இடங்கள்ல 3, 3:30, 4, அதிகபட்சம் 4:30க்குள்ள எல்லா இடத்துலையும் திறந்துருவாங்க. அப்போவெல்லாம் என்ன ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, நம்ம முன்னோர்கள்ட்ட காலையில் எந்திரிச்சோடனே கோயிலுக்கு போறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. அது முன்னோர்கள் பழக்கியே வச்சிருந்தாங்க. இன்னமே நிறைய பெரியவங்க பாருங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சா அங்க குளங்கீது இருந்ததுன்னா போய் குளத்துல குளிச்சு போட்டு சாமி கும்பிட்டு வந்தது அடுத்த வேலை பார்ப்பாங்க. அப்ப இந்த பழக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல மனிதன் எழுந்து நல்ல செயல்களை துவங்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்தாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் நிறைய ரகசியங்கள் கொடுத்ததுல உச்சக்கட்ட ரகசியம்னு நான் இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எல்லாம் பெற்ற அன்பர்களா தான் இருப்பீங்க. நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கு. ஆனா ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, பொதுவான கணக்கு 1.5 மணி நேரங்க. 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தத்துக்கு 1.5 மணி நேரம் கணக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சிலர் 48 நிமிடங்கள்ங்கிறாங்க, 1 மணி நேரங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ஒரு திங்கிங் வச்சுக்கோங்க. அதுல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நாமளே கால்குலேட் பண்ணிக்கலாம். சூரிய உதயம் 6 மணிக்கு முன்னாடி, 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதற்கு முன்னாடி ஒரு டைம் இருக்கு. 4:30க்கு முன்னாடி 3 மணியிலிருந்து 4:30 வரைக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தத்துக்கு பேரு ரிஷி முகூர்த்தம்னு பேரு. என்ன முகூர்த்தங்க? ரிஷி முகூர்த்தம். 2வது வர்றது பிரம்ம முகூர்த்தம். சரிங்களா? இதுல இந்த பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்ங்கிறதுல நாம பிரம்ம ஞானம் எடுக்கிறதையும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்லிட்டு வரேன், பின்னாடி சொல்லிட்டு வரப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தா மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு அவங்க கால்குலேட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த சக்தியை நம்மளை எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறப்பதான் அந்த கோவில்களை, தெய்வங்களை அவங்க பயன்படுத்தி அங்க ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருந்தாங்க. இப்போ ஒரு சில குறுகிய காலத்துல நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் உடைச்சிட்டோம். ஏன் இஸ்லாத்துல முதல் கொண்டு தொழுகைக்கு போற விஷயத்த வச்சிருக்காங்க. எல்லா மதங்களுமே ஓரளவுக்கு இதை பற்றிய ஞானம் இருக்கிறது தான். அப்ப இது இந்த நேரத்துல எழும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான பிரபஞ்ச காந்த சக்தி, அது எந்த தன்மையுடைய காந்த சக்தியா இருக்கு, அது நம்ம உடம்புக்குள்ள போனா என்னென்னவெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும், சரிதாங்களா? எவ்வளவு பலன்களை நம்ம அனுபவிக்கலாம்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த காந்த சக்தியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுல இப்போ ஒரு 417 பேர் இருக்கோம். இந்த 417 பேர்ல எவ்வளவு பேர் தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஷார்ட்டா ஒரு 10 மினிட்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பழைய நண்பர்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம், இருந்தாலும் கேளுங்க. இந்த கான்செப்ட் தெரியாம
பிரம்ம முகூர்த்த ரகசியத்தை புரிந்து கொள்வதாலோ அல்லது அந்த நேரத்திலே நாம் கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி, தியானம் ஏற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை அதை சரியா செய்ய முடியாது. இதை புரியலைன்னா அதனோட பவர் தெரியாது. ஏன் மகரிஷி அவர்கள் இந்த நேரத்தை தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்யறதுக்கு காலையில 3ல இருந்து 7:30 வரைக்கும் டைம் சொல்றாங்க. காலையில 3ல இருந்து 7:30 மணி வரைக்கும் டைம் சொல்றாங்க. 4:30 மணி நேரம். புரியுதா? இதற்குள்ளதான் நீங்க செய்யணும். இதற்கப்புறம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. மாலையில கட்டாயமாக தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சரி, பேசிக்கா ஜீவகாந்தத்துல போயிடும். நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நம்ம உடலுக்குள்ள இயக்கம் நடந்துட்டு இருக்கு. இயக்கம் நடந்துட்டு இருக்குங்களா? நம்ம சாப்பாடு உள்ள தள்ளுறோம், அவ்வளவுதான் நமக்கு வேலை. சரிதாங்களா? வாயை அரைக்கிறதுல இருந்து வேலை நடந்துட்டு தான் இருக்கு. உள்ள உணவு குழாயில போச்சுன்னா இரைப்பை வேலை செய்து, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அதற்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகள், சரிதாங்களா, கல்லீரல் சப்போர்ட்டு, மண்ணீரல் சப்போர்ட்டு, ஹார்ட், லங்ஸ், அப்படியே உடலே இந்த உணவை செரிமானம் செய்து 7 தாதுக்களாக மாற்றி ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, வித்து சக்தியாக, இதெல்லாம் மாற்றம் நடக்குது. புதிய அன்பர்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. உடலுக்குள்ள பல வேலை நடக்குதுங்க. உடல் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு செல்களும் இயங்கி கொண்டு இருக்கிறது. 6000 கோடி செல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அத்தனை செல்களும் இயங்கி கொண்டிருக்கு. இயங்குறதுக்கு எங்க எனர்ஜி வருது? எப்படி இது இயங்குது? உறுப்புகள் எல்லாம் இயங்குது இல்லையா? ஹார்ட் இயங்குது, லங்ஸ் இயங்குது, பேன்கிரியாஸ் கணையம் சுரந்து கொண்டு இருக்கிறது, நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யுது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்குங்களா? நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஜீவகாந்த சக்தி தான் நம்ம உடலை நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப உங்கள்ட்ட லேப்டாப்பா செல்போனா இருக்கா? எதுதான் அதை செயல்படுத்த வச்சுட்டு இருக்கு? மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய கரண்ட். இந்த கரண்ட் வந்தங்காட்டி தானே என்னோட லேப்டாப்போ உங்களோட செல்போனோ வேலை செய்யுது, லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. அப்ப இந்த மின்சார சாதனங்கள் எப்படி இந்த மின்காந்தம் வந்தால் வேலை செய்யுதோ, அப்படி நம்முடைய உடல் இந்த ஜீவகாந்தம் இருந்தா தான் வேலை செய்யும். ஜீவகாந்தம்னு ஒண்ணு இல்லைன்னா, அந்த எனர்ஜி இல்லாட்டி நம்ம உடல் வேலை செய்யாது. புரியுது இல்லைங்களா? இது ஒண்ணு. உடல் இயக்கத்துக்கு அப்ப எது முக்கியமா தேவை? அப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், உடல் செல்கள் நல்லா வேலை செய்யணும், உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யணும், 7 தாதுக்கள் நல்லா மாறணும், கழிவுகள் எல்லாம் வெளியேறணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணுங்க? ஜீவகாந்தம் வேண்டும். ஜீவகாந்தம் குறைஞ்சிருச்சுன்னா நிச்சயமா என்ன பண்ண முடியாது? உடல் இயக்கம் ப்ராப்பரா இருக்காது. புரியுதா இல்லைங்களா? சரி, 2வது மன இயக்கம். மன இயக்கம்னா என்ன? நம்ம மனசுல அடிக்கடி என்ன ஆகுது? திடீர்னு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம், திடீர்னு கவலை வருது, கோபம் வருது, பொறாமை வருது. மன இயக்கம் ஒண்ணு பாசிட்டிவ் சைடா போகுது, இல்லாட்டி நெகட்டிவ் சைடா வருது. இதுக்கு என்னதான் காரணம்? யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட, நம்ம கிட்ட ஜீவகாந்தம் திணிவா இருந்தா கோபம் வராது, கவலை வராது, வெறுப்பு வராது, மஞ்சம் வராது, பயம் வராது. இது மகான்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜீவகாந்தம் திணிவா இருந்ததுன்னா, ஃபுல் பொட்டன்ஷியலா இருந்ததுன்னா நம்ம அன்பா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம், யாரு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் நிலையில நம்ம புரிந்து கொள்வோம், எல்லாரையும் வாழ்த்துவோம். புரியுதானுங்களா? எப்படிப்பா சொல்ற? இது எதை வச்சு நான் நம்புறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சாப்பிட்ற நேரம், உங்க வீட்டுக்கார், மேக்சிமம் பெண்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்க வீட்டுக்கார் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, பயங்கர பசியா வர்றாரு. பசினா என்ன? உடம்புல காந்தம் கம்மியாயிருச்சு, உடல்ல காந்தம் வேணும் வேணும்னு கேக்குது, காந்தம் கம்மியா இருக்கு, பசிக்குது, பசியில வர்றாரு. இப்ப சாப்பாடு போடுங்கிறாரு. நீங்க சாப்பாடு போடாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தா எப்படி கோபம் வரும் மனுஷனுக்கு? பார்த்திருக்கீங்கல்ல? இதே அந்த சாப்பாட்டுல ஏதாவது குறையாயிருச்சுன்னா அவ்வளவுதான், ஓவர் டான்ஸா இருக்கு வீட்டுல, நீங்க பார்க்கலாம். அப்ப ஏன் இந்த டான்ஸ் ஆடுறாரு? சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் கம்மியா இருக்கு. புரியுதானுங்களா? இதே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சில விஷயங்களை பேசி பாருங்க. சாப்பிட்றப்ப சில விஷயத்த பேசுனீங்கன்னா டென்ஷன் ஆயிடுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், புடவை கீது எடுக்கணும், நகை கீது எடுக்கணும்னா நல்லா நல்லா சாப்பாடு செஞ்சு நல்லா போட்டுட்டு அப்புறமா கேளுங்க. புரியுதா இல்லைங்களா? நல்ல புத்திசாலி மனைவி வயிறார சோத்தை போட்டுட்டு அப்புறம் பேசணும்.
சாப்பிட்றப்ப எதையும் பேசிடவே கூடாது. ஏன்னா டென்ஷன் ஆயிரும். காந்தம் கம்மியா இருக்கு, கோபம் வந்துடும், சண்டை வந்துடும். புரியுதா இல்லைங்களா? இன்னொன்னு, இந்த உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன, காந்தம் கம்மியா தானே இருக்கு. உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னா காந்தம் பற்றாக்குறையா இருக்கு, உடம்புக்கு எனர்ஜி பத்துல. இப்ப யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா எப்படி கோபம் வரும் பாத்திருக்கீங்களா? பயங்கரமா கோபம் வரும், டென்ஷன் ஆயிரும், கத்துவோம். தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்றாங்க, ஏப்பா அது எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எடுத்துட்டு வரணும் சொல்லுவீங்க? ஓப்பா எனக்கே தலைவலியா இருக்கு, உனக்கு வேற வேலையா கிடையாதா, எப்ப பார்த்தாலும் என்னையா கூப்பிட்டு? அட ஒண்ணுமில்ல, எடுத்துட்டு வா. ஏன் நீ, நான் தான் இருக்கிறேன்னா, வேற ஆளே இல்லையா, வீட்டுல ஆளே இல்லையா அப்படின்னு அது வாட்டுக்கு அது ஒரு பக்கம் போகுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்? காந்தம் கம்மியா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மென்சஸ் டைம், சரிதானுங்களா? அந்த டைம்ல என்ன ஆகும்? நிறைய கோபம் வரும். ஏன்னா ஜீவகாந்தம் பற்றாக்குறையா இருக்கு. அப்ப ஜீவகாந்தம் நல்லா இருந்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும், ஜீவகாந்தம் நல்லா இருந்தா உங்க மனசு நல்லா இருக்கும். மூணாவது புலன்கள். ஜீவகாந்தம் நல்லா இருந்தா தான் உங்களுடைய புலன்கள் நல்லா இருக்கும். கண்ணுல பாக்குறோம், சந்தோஷமா இருக்கா? காதுல கேட்கிறோம், மூக்குல ஸ்மெல் பண்றோம், வாயில டேஸ்ட் பண்றோம், தோல்ல உணர்றோமா? இப்ப நீங்க இந்த ஜூம் ப்ரோக்ராம நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி போன்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நடக்குது? நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவாகிறப்பதான் இது நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இது லட்டு உதாரணம் நீங்க 1000 முறை கேட்டிருக்கலாம். லட்டை சாப்பிட்றோம், இனிப்பு வருதா, டேஸ்டா இருக்கா? சரி, கண்டினியூவா ஒரு 100 லட்டு கொடுத்தா டேஸ்டா இருக்குமா? சத்தியமா இருக்காது. ஏன்? நம்ம உடம்புல ஜீவகாந்தம், லட்டு நீங்க சாப்பிட்றப்ப ஜீவகாந்த செலவாயித்தா அதை டேஸ்டா நீங்க உணர்றீங்க. டிவி பாக்குறீங்கன்னா உங்க கண்கள்ல இருந்து ஜீவகாந்த செலவாயித்தா அது பார்க்க முடியுது. காதுல நீங்க கேட்கிறப்ப ஜீவகாந்த செலவாயித்தா கேட்க முடியுது. அப்ப எப்படி ஒரு லைட் எரியறப்ப கரண்ட் செலவானா லைட் எரியுது, கரண்ட் செலவானா ஃபேன் ஓடுது, கரண்ட் செலவானா தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, செல்போனுக்கு கரண்ட் செலவாகணும். புரியுதா? அப்படி நம்ம உடம்புல இருந்து காந்தம் செலவானா தான் நம்மளால எல்லாத்தையுமே உணர முடியும். புரியுதா இல்லைங்களா? அப்ப காந்தம் திணிவா இருந்தா புலன்கள் நல்லா வேலை செய்யும். நாம பாருங்க, நாம 1 லட்டு 2 லட்டு சாப்பிடுவோம், குழந்தைக்கு 4 லட்டு சாப்பிடுவோம். ஏன்னா ஜீவகாந்தம் திணிவா இருக்கு. நாம அந்த கால் பயிற்சியில கடைசியில சைக்கிளிங் பயிற்சியில காலை எடுத்து சுத்த சொன்னா 10 சுத்துல அப்படியே பொசுன்னு போயிடும். பார்த்திருக்கீங்களா? உசுறு இருக்கானே பார்க்கணும். சில நேரம் காலை தூக்கி சுத்துறதுக்குள்ள அப்பாடா அப்படின்னு விடுவாங்க, ஏதோ 1 கிலோமீட்டர் நடந்த மாதிரி. இந்த குழந்தைக்கு பாருங்க, காலை தூக்கி மணிக்கணக்கில் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பொட்டன்சியலான எனர்ஜி இருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்ப இந்த ஜீவகாந்தம் நல்லா இருந்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும், உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும், மனம் நல்லா இருக்கும், மனதுல தேவையற்ற எண்ணங்கள் வராது, மன அமைதி கிடைக்கும், மனதுல மகிழ்ச்சி கிடைக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை கிடைக்கும், பக்குவம் கிடைக்கும். புலன்கள் அற்புதமா வச்சுக்கலாம். இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நீங்கள் நானும், சும்மா வரலைங்க. இந்த உலக இன்பத்தை அனுபவித்து அதற்கும் மூலமா இருக்கிற பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். புரியுதானே? நம்ம பர்பஸ் சாதாரண பர்பஸ் அல்ல. அந்த எல்லையற்ற இறைவனோடு இணைந்து பேரின்பத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அந்த ஐயுணர்வை பெறணும்னாலும் காந்தம் வேணும், மெய்யுணர்வை நாம பெறணும்னாலும் காந்தம் வேணும். புரியுதா இல்லைங்களா? இந்த 5 புலன்கள்ல சந்தோஷமா இருக்கிறதுனால காந்தம் வேணும். உடம்பு சரியில்லை, கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் சந்தோஷமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது சாப்பிட முடியுமா? நிச்சயமா சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் அது சந்தோஷமா இருக்காது, கசக்கும். காந்தம் குறைவானால் எல்லாமே பிரச்சனைங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? காந்தம் வேணும். மனசு நல்லா இருக்கணும்னா காந்தம் வேணும். புலன்கள் நல்லா வேலை செய்யணும்னா காந்தம் வேணும். மூளை நல்லா இயங்கணும்னா காந்தம் வேணும். அதனாலதான் மகரிஷி ஒண்ணு சொன்னாங்க, காந்த நிலை அறிந்திடில் கடவுள் நிலை அறியலாம். சரிதானுங்களா? காந்த நிலை அறிந்திடில் கடவுள் நிலை அறியலாம். அதனாலதான் இந்த காந்தத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் பக்தி மார்க்கத்துல காந்த புராணம்னு ஒண்ணு எழுதுனாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கந்த புராணம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா அது கந்த புராணம் இல்ல, அது காந்த புராணம். கடவுளுக்கே காலை வாங்கினால் நம்மன்னு யாரோ சொன்னாங்க. காந்த புராணத்தை கந்த புராணம் நம்ம மாத்தி வச்சுட்டோம். சரிதானுங்களா? இந்த காந்தத்தை பற்றி எவ்வளவு தெளிவு நம்ம கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறோம்.
எப்படி நம்ம வீட்டுல கரண்ட் நல்லா வந்தா எல்லா வேலையும் சிறப்பா நடக்கும்னு நம்ம நம்புறோமோ, அது மாதிரி நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன வேணுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நம்ம இன்னும் ப்ராப்பரா என்ன பண்ண முடியலைங்க, கணிக்க முடியல. அது இதான் மகான்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. தம்பி, காந்தத்தை மட்டும் நீங்க ப்ராப்பரா வச்சுக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். நாம ஒரு காந்த ராடு தான். இந்த காந்த ராட நீங்க எவ்வளவு திணிவுபடுத்துறீங்களோ, திணிவு புரியுதா உங்களுக்கு? அடர்த்தி அதிகமா திணிவுபடுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த காந்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் உங்களை நோக்கி ஈர்க்கும். செல்வம்னா உடனே பணத்துக்கு போயிடக்கூடாது. பணமும் ஒரு செல்வம் தான். உடல் நலம், புரியுதா இல்லைங்களா? மதுரை சொல்றாரு 16 செல்வம், இறையுணர்வு, அறநெறின்னு சொல்றாரு இல்லையா? உடல் நலம், மனவளம், குடும்ப அமைதி, பொருள், பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். ஆனா நாம அந்த அளவுக்கு ஸ்டஃப்பா இருக்கணும். நீங்க ஈர்க்கிற காந்தமா இருக்கணும். அப்ப அந்த காந்தத்தை திணிவுபடுத்துறதுக்கான மெத்தடு தான் ஜீவ பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. புரியுதா நீங்க? அந்த திணிவுபடுத்துற நேரம் தான் பிரம்ம முகூர்த்தம். சரிதானுங்களா? அதுல என்ன நடக்குது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்துல என்ன நடக்குது, நம்ம முன்னோர்கள் அதனோட முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சு பல விஷயத்தை அதுல செஞ்சு வச்சுட்டாங்க. குறிப்பாக மார்கழி மாசம், இது என்ன புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வந்துருச்சு இல்லையா? ஐப்பசி வந்துருச்சு, 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை, மார்கழி, இந்த 2 மாசம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உச்சகட்டம் வந்து மார்கழி, அதுக்கு தயார்படுத்தக்கூடிய மாதம் வந்து கார்த்திகை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் இந்த மாதங்களையே எப்படி கணிச்சிருக்காங்கன்னா, இந்த சூரியன் சுற்றுகின்ற நிலைப்பாடு இருக்குங்களா, பூமி சூரியனுடைய சுழற்சி நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதைய 12 ராசிகளாக இந்த பிரபஞ்சத்தை பிரிச்சிருக்காங்க. அதிலிருந்து அந்த சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய காலத்தை மாதங்கள்னு வச்சிருக்காங்க. ஜோதிடத்துக்குள்ள அதிகமா போக வேண்டாம். அதனால அந்த மாத பிறப்பு, அந்த மாதம்ங்கிறது வெரி ஸ்பெஷல் தமிழ்ல. அதுல கார்த்திகை, மார்கழி, மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றாரு கடவுள் தன்னை வெளிப்படுத்துறப்ப. மாதங்களில் நான் மார்கழி. ஏன் நீங்க உடனே நான் பக்திக்குள்ள போயிட்டு நினைச்சுக்காதீங்க, அதனோட பர்பஸ் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான். ஏன் மாதங்களில் மார்கழினா, மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தமே மிக உச்சகட்டமான பவர்ஃபுல்லான டைம். அது மார்கழி மாதத்துல அது பீக்ல இருக்கும், ஹை எண்டில் இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கார்த்திகை மார்கழியில 48 நாள் யார் ஒருவர் அந்த சரியான கடவுள் வழிபாட்டு முறையில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வருடம் முழுக்க நோய் வராது. ஷூரா சொல்ற, நோய் வராது. நீங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க. இந்த முறை நம்ம ட்ரை பண்றோம். இந்த முறை இந்த ஆண்டு 2021 எப்படி 2020-21 கொரோனாக்கு ஒரு ஸ்பெஷல் ஆச்சோ, அதே மாதிரி நோயற்ற வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பெஷலா நாம நிச்சயமா இறை சாதனை மார்க்க அன்பர்கள் ப்ரூஃபா இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர்லயே இது நடந்தது, மிக பிரம்மாண்டமான மாற்றம். இந்த தடவை அதை விட அதிகமா நடக்கணும். குறைஞ்சது ஒரு 1000 குடும்பமாவது மாறணும், நோய் இல்லாம மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிலைக்கு மாறணும். இந்த மார்கழி மாதம் அதிக பனி இருக்கும். இந்த காலையில அதிகாலையிலேயே 4 to 4:30 to 6 இல்லாட்டி 3 to 6 எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, பிரபஞ்சத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தூய வான்காந்த சக்தி இந்த பூமியை நோக்கி தள்ளப்படுகிறது. அதுக்கு இது எப்படி புரியணும் நீங்க? இப்ப பூமி இருக்கு, சூரியன் இருக்கு, சரியாங்களா? இந்த சூரியனை பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்தி ஓடிட்டு இருக்கு, சுத்தி ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? சுத்தி இதெல்லாம் அப்படியே நீங்க கொஞ்சம் உணர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலா சூரியன் நடுவுல இருக்கு, இந்த பூமி சுத்திட்டு இருக்கு, பூமி சுத்திட்டு இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம், பூமி சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்ற சூரியனை. ஆக்சுவலா பூமியா சுத்திட்டு இருக்கு. என்ன சார் இத்தனை வருஷமா அப்படித்தானே சார் சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? முதல்ல சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சூரியன் உதிக்குது சூரியன் மறையுதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பூமி சூரியனை சுற்றி கொண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. பூமியா சுத்திட்டு இருக்கு. இப்போ நம்ம பாஸ்கரையா அழகா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி போட்டு சுத்த விட்டுருங்க, தண்ணி போட்டு சுத்த விட்டுருங்க, கொஞ்சம் மரத்தூளை போடுங்க உள்ள, மரத்தூளா பேப்பரா போடுங்க. இப்ப மரத்தூளும் பேப்பர் என்ன ஆகும்? சுத்திட்டு இருக்கும்.
ஆக்சுவலா மரத்தூளும் பேப்பரும் சுத்திட்டு இருக்கா, அந்த தண்ணி மரத்தூளையும் பேப்பரையும் சுத்த வச்சுட்டு இருக்கா. புரியுதா உங்களுக்கு? முதல்ல பாக்குறப்ப சரிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. அப்ப மரத்தூளோ பேப்பரோ சுத்துறது இல்ல, தண்ணி அதை தூக்கி சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த சூரியன் இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு பெருசு? பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசு. அதாவது 19 லட்சம் பூமிய சூரியனுக்குள்ள வைக்கலாம். புரியுது இல்லைங்களா? 19 லட்சம் பூமிய சூரியனுக்குள்ள வைக்க முடியும். அப்ப அவ்வளோ பெரிய பூமி, சாரி, அவ்வளோ பெரிய சூரியன் மிக வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சூரியன் சுத்துறப்ப அதுல இருந்து ஒரு காந்த அலை வருது இல்லைங்களா, அந்த காந்த அலையும் சுத்தமா சுத்தாதா? சூரியன் சுத்துறப்ப அந்த காந்த அலையும் சுத்துது. அந்த சூரிய காந்த அலைக்குள்ள, அந்த சக்திக்குள்ள பூமி கிடக்குது. பூமி மட்டும் இல்ல, கோள்கள் எல்லாமே கிடக்குது. சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள் எல்லாமே கிடக்குது. அப்ப இந்த சூரியனுடைய சுழற்சியால இந்த பூமி என்ன ஆயிட்டு இருக்கு? அந்த ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு. எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குங்க? 16 லட்சம் மைல் வேகத்துல போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாளைக்கு அப்ப நம்ம எவ்வளோ பெரிய ஃபாஸ்டா டிராவல் பண்ற, நிறைய பேருக்கு இதுல பிளைட்ல போகலையேன்னு எல்லாம் எண்ணம் இருக்கும். பெருமாளை அடிக்கடி சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் பிளைட்ல போகணும்னு ஆசை, போகாத ஆள் எவ்வளவு பேர் அப்படின்னு நிறைய பேர் கை தூக்குவோம். நாம பிளைட்டை விட பல ஆயிரம் மடங்கு வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு பூமி மேலதான் உட்காந்து டிராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது பிரபஞ்ச வீதியில சுத்திட்டே இருக்கு. என்ன, நம்ம அதுக்குள்ளேயே இருக்கிறங்காட்டி அதை நம்மளால என்ன பண்ண முடியறது இல்லை, உணர முடியறது இல்லை. இதுதான் இருக்கிற உள்ள இருக்கிற ஃபேக்ட், உண்மை. அப்ப இந்த பூமி என்ன பண்ணுதுங்க? 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே சுத்துது. 1000 மைல் வேகத்துல சுத்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1000 கிலோமீட்டர் 1000 மைல் வேகத்துல சுத்துது. 1 மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு இல்ல, 1 மணி நேரத்துக்கு 1000 மைல் வேகத்துல சுத்துது. நீங்க இந்த இதுல பாத்துருக்கீங்களா, பைக்ல 60 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர், 140 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. எதுக்குப்பா இவ்வளவு வேகமா போற? 100 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. சொல்றமா, 100 கிலோமீட்டர் வேகத்துல போனா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் தான் போக முடியும். புரியுதா இல்லைங்களா? 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டர் தான் போக முடியும். 100 கிலோமீட்டர் வேகத்துல பயணிச்சீங்கன்னா, அப்ப 1000 மைல் வேகத்துல, கிலோமீட்டர்ல கணக்கு போட்டீங்கன்னா 1600 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி சுத்துது. நானும் நீங்களும் அதுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். புரியுதா இல்லைங்க? அப்ப இது எவ்வளவு வேகமா சுத்துது. ரெண்டாவது, சூரியனை சுத்துறதுல 16 லட்சம் மைல் வேகத்துல சுத்துது. அது என்ன ஸ்பீடுல சுத்துது? புரியுதா இல்லைங்க? இந்த சூரிய குடும்பமே இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது? அது இந்த பால்வெளி மண்டலத்துல தலதெறிக்க ஓடுது. அது என்ன வேகம்னால கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு வேகத்துல ஓடிட்டு இருக்கு. சரி, எதுக்குள்ள ஓடுது? இந்த பிரபஞ்சம்ங்கிறது என்ன? பிரபஞ்சத்துக்குள்ளதான் ஓடுது. இந்த இடத்த நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டு வரணும். பிரபஞ்சத்துக்குள்ள ஓடுது. பிரபஞ்சம்ங்கிறது என்ன? முழுக்க முழுக்க காந்த திணிவு பெற்ற இடம். காந்த திணிவு பெற்ற இடம். எப்படி நம்ம உடம்புல ஜீவகாந்தம் இருக்கோ, அப்படி பிரபஞ்சம் முழுக்க வான்காந்தம் இருக்கு. இதுல பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், எரிக்கற்கள் எல்லாத்தோட சக்தியும் அப்படியே திணிவா இருக்கிற இடம் தான் பிரபஞ்சம். புரியுது இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்லையா? அந்த காந்த களத்துக்குள்ள இது ஓடிட்டு இருக்கு. இப்போ 2 வீலர்ல போறப்ப காத்து அடிக்குது இல்ல, காத்து அடிக்குது, இன்னும் ஃபோர்ஸா அடிக்குது. 60 கிலோமீட்டர் வேகத்துல 100 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே காத்து அப்படி ஃபோர்ஸா அடிக்குது. இந்த பூமி 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தினா அந்த ஃபோர்ஸ் எப்படி வந்து அடிக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடம் சிந்திக்கணும் நம்ம. இது சிந்திச்சாதான் அந்த ஏன் அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளவு பவர்ங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப சூரியன் என்ன பண்ணுது? காலையில, அதிகாலையில் நமக்கு 6 மணிக்கு சூரியன் வருதா, சூரியன் உதிக்குதுங்கிற. ஆக்சுவலா சூரியன் உதிக்கல, நம்ம பூமி அப்படியே சூரியனை நோக்கி அப்படியே என்ன ஆகுதுங்க, அப்படியே திரும்புது. சூரிய காந்த அலை கதிர்கள் எப்படி அடிச்சுட்டு இருக்கு? அப்படியே புயல் மாதிரி அடிச்சுட்டு இருக்கு. இது இவ்வளவு ஃபோர்ஸா வேற திரும்புது. சரிங்களா? இப்ப பஸ்ல போறப்ப கேஜி சாமியை சொல்லுவாங்க, பஸ்ல போறப்ப
கண்ணாடி முன்னாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி அடிக்கு காத்து. அது 50-60 கிலோமீட்டர் வேகத்துல போனாலே, இது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல போகுது இந்த பூமி. காலையில கரெக்டா அது என்ன ஆகுதுங்க, அப்படியே திரும்பி அந்த சூரியன் நோக்கி திரும்புறப்ப நம்ம 6 மணிங்கிறப்ப, இது உருண்டைன்னு வச்சுக்கோங்க, இது உருண்டை, இந்த இடத்துல சூரியனோட அலை அலை அடிக்குது. இப்ப இந்த இடத்துல இது கரெக்டா திரும்புறப்ப சூரியன் நம்ம கிட்ட வர்றப்பதான் 6 மணின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப அந்த நேரம், அதுக்கு முந்தின நேரத்துல அபரிமிதமான பிரபஞ்ச சக்தி இந்த பூமி மேல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனாலதான் அந்த டைமுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. புரியுது இல்லைங்களா? அப்ப அந்த நேரத்துல அந்த காந்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியம். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு நம்ம தாட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ராசஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு எந்திரிக்கிறப்பல ஒரு அளவுக்கு தான் இருக்கும். 8 மணிலெல்லாம் பீக்ல போகும். 9, 10, 11, 12 அப்படியே போனுச்சுன்னா நம்ம தாட்ஸ் எல்லாம் எப்படி போகும், அபரிமிதமா தாட்ஸ் போகும். நிறைய பேருக்கு மெடிடேஷன் செட் ஆகாது. ஈவினிங் மெடிடேஷன் கவனிச்சு பாருங்க. இப்ப ஆழ்நிலையில் எடுக்கிறங்காட்டி செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நீங்க கவனிச்சீங்கன்னா ஈவினிங்ல மெடிடேஷன் செட் ஆகாது. நடு நேரத்தை செஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரம் எண்ணங்கள் தாட்னோட ப்ராசஸ் போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஏன்? நாம் இருக்கிற காலத்துல பல கோடி மக்கள் தாட் ப்ராசஸ பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளை பத்தியும் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்மளை வந்து இடிச்சுட்டே இருக்கும். இதுதான் நமக்கு மெடிடேஷன் ப்ராப்பரா வரதில்லை. அப்ப அது என்ன ஆகுது, காலையில இருந்து அப்படியே பீக்ல போய் சாயங்காலம் ஹை பீக்ல போகும். ஏன்னா ஈவினிங் ஜீவகாந்தம் ரொம்ப கம்மியாயிரும், அதிக பொல்யூட்டா இருக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அப்ப நைட்டு சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே அக்யூமுலேட் ஆகும், டென்சிட்டி அதிகமாயிரும். தேவையற்ற வைப்ரேஷன் எல்லாம் டென்சிட்டி அதிகமாகும். அது அப்படியே மூவ் ஆக நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இந்த பூமியினுடைய காந்த காலத்துல பதிவுகள் கர்மா அதிகமா இருக்கிற காந்தம் போய் மிக லேசான காந்தக்களம், தெய்வீகமான காந்தக்களம் இந்த பூமியில வந்து இறங்குதுன்னு சொல்றாங்க. அது 3 மணிக்கு மேல அபரிமிதமா இருக்காமா. 3 மணியிலிருந்து அபரிமிதமா ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் 6 மணிக்குள்ள, 3 to 6. இந்த 3 மணி நேரம், அதுல நீங்க இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் கேட்டிருக்கீங்களா? நாம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா 4 நிலைக்கு போகும். நிறைய கர்மாவை வச்சிருந்தீங்கன்னா பூமி களத்திலேயே நிற்கும். சாமீபம், சாரூபம், சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் சொல்லுவாங்க. 4 நிலை. முதல் நிலை இந்த பூமியினுடைய காந்த காலத்திலேயே நம்ம ஆன்மா நிற்கும். ஏங்க? கர்மா அதிகமா இருக்கு, அடர்த்தி அதிகமா இருந்தா, வெயிட் அதிகமா இருந்தா கீழே தான் நிற்போம். இன்னும் லேசா இருக்கிறது எங்க நிக்கும்னா சூரிய மண்டலத்தினோட களத்துல நிற்கும். இன்னும் லேசானா பிரபஞ்ச களத்துக்கு போகும். டோட்டலா லேசாச்சுன்னா இறைவனோட போய் சேர்ந்துடும். இதுதான் நம்ம ஆன்மா 4 நிலையில இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுல அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜ் சாயுஜ்ய நிலையில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி, இறை காந்த சக்தி, மகான்களுடைய தெய்வீக காந்த சக்தி எந்த நேரத்தில் இந்த பூமியில அதிகமா இருக்கும்னா, திணிவு பெற்று இருக்கும்னா காலையில 3 to 6. புரியுதா இல்லைங்களா? அந்த டைமை தான் மகான்கள் என்ன பண்ணிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம்னு குறிச்சிருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல நாம எந்திரிச்சு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தியானமே பண்ண வேண்டாம், கம்முன்னு உட்காருங்க. மகான்கள், சித்தர்கள் நமக்குள்ள ஊடுருவறத நம்மால உணர முடியும். பல மகான்கள் ஞானம் அடைஞ்சது இந்த நேரத்துல தான். நான் போன வாரம் கூட சொன்னேன், சாய்பாபா அவங்க 3 to 4 தான் அந்த ஞானம் கிடைத்ததுன்னு சொன்னாங்கன்னு. மகரிஷி அவர்களுக்கு வள்ளலாருக்கு அதிகாலை 3 மணிக்கு தான் காட்சி அளித்து உள்ள இறங்கினார்னு சொல்றாங்க. புரியுதாங்க? அப்ப அந்த நேரத்தில் இருக்கிற அந்த காந்தக்களை எப்படி இருக்கும்னா வெரி பியூரா இருக்கும், வெரி பவர்ஃபுல்லா இருக்கும். புரியுதானுங்களா? யாராவது பேசிட்டு இருப்பாங்களா? எல்லாம் 12 மணி 1 மணியோட ஆட்டம் முடிஞ்சது. புரியுதானுங்களா? அப்ப அந்த 3 மணிக்கு மேல எந்த என்ன தாட்ஸ் ப்ராசஸும் இருக்காது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி இந்த பூமியில் அப்படியே ஸ்டோர் ஆகி 4 மணிலிருந்து அப்படியே அந்த உயிர் தெழுதல் தன்மை நிகழ்றக்க ஆரம்பிக்கும். அதாவது நமக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நம்மளுடைய அம்மா பூமி தான், சரிதானுங்களா? பூமிக்கே அம்மா வந்து சூரியன் தான்.
சூரியனுக்கே அம்மா வந்து பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கே அம்மா இறைவன். இதெல்லாம் ஒரு லிங்க் இருக்கு. இப்ப நமக்கு அம்மாவுக்கு எப்படி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு, நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கம் இருந்தா வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி பூமி நம்மளோட தாய். பூமியில இருந்துதான் ஓரறிவு தாவரம் வந்து, 2 அறிவு புழு வந்து, 3 அறிவு பூச்சி வந்து, 4 அறிவு ஊர்வனம் வந்து, 5 அறிவு விலங்குகளா வந்து, 6 அறிவு மனுஷனா வந்து நீங்களும் நானும் ஆயிருக்கோம். நாமெல்லாம் குதிச்சோ இதெல்லாம் வரல. அப்ப பூமிக்குன்னு ஒரு ஒரு ரித்தம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு ரித்தம் இருக்கு, அதனோட ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்ம அது கூட போய் இணைஞ்சா நம்ம வாழ்க்கையை அது அபரிமிதமாக்கிரும். நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிறாங்க மகான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 3 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் உட்காந்து நீ படுத்துக்கோ, அவ்வளவுதான். சரிதானுங்களா? அப்ப 3 மணிக்கு அந்த காந்த களம் பியூரா இருக்கு, மகான்களுடைய காந்த களமா இருக்கு, இறை காந்த களமா இருக்கு. இந்த சாயுஜ்ய நிலைன்னு சொல்றோம் இல்லையா, சுத்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த காந்த களம், தூய்மையான காந்த களம் இந்த பூமியில பிரவேசிக்கிற நேரம். பிரம்மம்னா இறைவன் எடுத்துக்கலாம். இறைவனுடைய சக்தி இந்த பூமியில் இருக்கிற நேரம் அந்த 4:30 to 6. ரிஷிகள், மகான்கள், யோகிகள், சித்தர்களோட கனெக்ஷன் வேணுமா உங்களுக்கு? எல்லாரும் அதுதான் ஏங்குறோம். மகரிஷி வந்து எங்கூட இணைஞ்சுக்கோங்க, உங்களோட காந்த காலத்தை என்னோட ஏற்றுக்கொள்றோம். சரிதானுங்களா? அது நீங்க இப்ப எல்லாம் கூப்பிட வேண்டாம். அந்த டைம்ல எந்திரிச்சு உட்கார்ந்தா அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வளத்தை கொடுத்து இந்த மக்களை காப்பதற்கு அவர்கள் மகான்கள் நம்மை தேடிக்கொண்டிருப்பார்கள். நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்தா போதும், சுற்றி இருக்கிற ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்கா டெல்டா லெவல் வந்துடும், தீட்டா டெல்டா லெவல் இருக்கும். நீங்க பாருங்க, எல்லாரும் குப்பரப்பட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. எண்ணங்களோட தாட்ஸ்னோட ப்ராசஸே இருக்காது. நீங்க காலையில் உட்கார மாதிரி தியானம் உங்களுக்கு எப்பவுமே வராது. எனக்கு வர்றது இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. காலையில உட்கார மாதிரி தியானம் எந்த நேரத்திலையும் வராது, நான் அடிச்சு சொல்றேன். புரியுதுங்க? ஏன்னா அங்க நாம தியானம் பண்ணவே வேண்டாம், தானாவே பிரபஞ்சத்துல தியானம் நிகழ்ந்துட்டு இருக்கு. பூமி தியானம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், பூமி உயிர் தெழுவதற்கான தியானத்தில் இருக்கு. அந்த உயிருக்கு இந்த உயிருக்கு பெரிய தொடர்பு இருக்கு. அப்போ அந்த ஆத்துக்குள்ள ஆறு போற வழியிலேயே அப்படியே குதிச்சு நீந்துறது எவ்வளவு ஈஸி, புரியுதா இல்லைங்களா? நம்ம இப்ப எதிர்நீச்சல் போட்டிருக்கோம், அதான் இவ்வளவு பிரச்சனை. பூமி தியானம் பண்ற நேரங்க அந்த நேரம், பூமியில இறைவன் தியானம் பண்ற நேரம், பூமியில மகான்கள் தியானம் பண்ற நேரம். நீங்க உட்கார்ந்து பாருங்க, பல சித்தர்களோட கனெக்ஷன் தானா நிகழும், தானா நிகழும். வைராக்கியம் வேணும். சொல்றதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், வைராக்கியம் வேணும். சரிதானுங்களா? அந்த வைராக்கியம் தான் நம்மளை உயர்த்திட்டு போகும், நம்ம வாழ்க்கையில வெற்றி அடை வைக்கும், உடல் நலத்தை கொடுக்கும், மன வளத்தை கொடுக்கும், குடும்பத்துல இணக்கத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை அபரிமிதமா கொடுக்கும். ஏங்க நம்ம கேட்கிற செல்வம் எல்லாம் ஒரு செல்வமா இந்த பிரபஞ்சத்துக்கு? இந்த கடன் அந்த கடன் 5 லட்சம் 10 லட்சம் 5000 10 இதெல்லாம் ஒரு கணக்கா பிரபஞ்சத்துக்கு? புரியுதுங்களா? என்ன பண்ணணும்னு தெரியாம சுத்திட்டு தெரியுது. இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு காசுக்காகாது, தூசுக்காகாது. அப்ப எந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அந்த நேரத்துல அதை பண்ணணும். அதை பண்ண வச்சாங்க முன்னோர்கள். ஆண்கள் காலையில கோயிலுக்கு போனாங்க, பெண்கள் காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சாங்க, குளிச்சு போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இப்ப எத்தனை பேர் நம்ம அந்த ப்ராசஸ்ல இருக்கிறோம்னு பாருங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்குது? தூய வான்காந்தமா, தூய வான்காந்தம் சுத்தி நிரம்பி இருக்கு. அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்ணா எப்படி காந்தம் உள்ள வரும்? எப்படி காந்தம் உள்ள வரும்? நம்ம காந்தம் எப்பேற்பட்ட காந்தம் நமக்கு தெளிவா தெரியும். பல கோடி வருஷமா கர்மாவை செஞ்ச காந்தம் இது, கொஞ்ச நெஞ்ச கர்மா இல்லை. நம்ம அனுபவிக்கிற துன்பத்தை வச்சாலே நமக்கு தெரியும், அவ்வளவு கர்ம வினைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிற சரக்கு சாதாரண சரக்கு அல்ல. நம்ம கருமயத்தில் இருக்கிற சரக்கு இறைவன் என்னைக்கு ஆரம்பிச்சானோ ப்ராசஸ், தன்னைத்தானே இறுக்கி நொறுக்கி துகளா மாறுறானோ அதுல இருந்து நான் இப்ப பேசுற வரைக்கும் எங்கிட்ட அந்த அத்தனை கர்மா உள்ள ரெக்கார்டா இருக்கு. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு சித்தர் சொன்னதா சொல்றாங்க, நான் எடுத்த பிறவிகளில் நான் அருந்திய தாய்ப்பாலின் அளவு சமுத்திரத்தை விட அதிகம்னு சொல்றாங்க, கடலை விட அதிகம்ங்கிறான். என்ன? நான் எடுத்த பிறவியிலே நான் அருந்திய தாய்ப்பாலின் அளவு சமுத்திரத்தை விட அதிகம். அப்ப எத்தனாயிரம் பிறவியை எடுத்த, எத்தனை கோடி பிறவி எடுத்த, அத்தனை கோடி பிறவியில செஞ்ச கர்மாவை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
வாழ்க்கையில இவ்வளவு இன்னல்களை சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கோம். படுத்த காலையில் எந்திரிப்புமான்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு லெத்தாலஜிக்கலான ஒரு மனோநிலை தான், சோம்பேறித்தனமான ஒரு அசால்ட்டான ஒரு மனோநிலை பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். புரியுதா நீங்க? அப்ப அந்த இடத்த மாத்தணும். பிரச்சனை தீரணும்னா பணம் வேணும். பணம் வேலை செஞ்சா தானே பணம் வரும். புரியுதா நீங்க? அப்ப எந்த நேரத்துல என்ன வேலை செய்யணும்னு தெரியணும் நமக்கு. முதல் வேலை இதை செய்யுங்க, எல்லாமே சரியாகும். சகலமும் சரியாகும். சரியாகலைன்னா என்னை கூப்பிட்டு திட்டுங்க. சரியான? ஏன்னா ஆயிரக்கணக்கான சாதனை மார்க்க அன்பர்கள் இதுக்கு சான்றுல நான் காட்டுறேன். நான் போன் நம்பர் வேணாலும் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்குது. நாங்க நடத்துறதால இல்ல, இயற்கையில இருந்தத நாங்க அப்படியே கொண்டு போனோம். அவ்வளவுதான். மகான்கள் சொன்னதை அப்படியே கொண்டு போனோம். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா சக்தியும் கொடுக்கறதுக்கான ஆற்றல் அங்க இருக்கு. பேங்க் இருக்கு. போய் பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னா போக மாட்டேங்கிறீங்க. இங்க 5க்கு 10க்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். மகரிஷி சொல்லுவாங்க, பணத்துல கோடீஸ்வரர் ஆகுறீங்களோ இல்லையோ, ஜீவகாந்தத்துல கோடீஸ்வரர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஜீவகாந்தத்துல கோடீஸ்வரர் ஆயிட்டா உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குணம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். சகல செல்வங்களும் தானா தேடி வரும். நீங்க ஒண்ணு தேடி எல்லாம் போக வேண்டாம், அது தானா தேடி வரும். அப்ப அதற்கான உரிய நேரம் தான் எதுங்க? பிரம்ம முகூர்த்த நேரம். அப்ப அதிகாலையில் எந்திரிச்சு உட்கார்றோம். உட்கார்ந்தப்பவே பாருங்களேன், உட்கார்ந்தாலே பாருங்க, சும்மா அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு சக்தி உங்களை இறங்குறத பார்க்க முடியும். என்ன, நல்லா தூங்கி எந்திரிச்சு உட்காரணும். 12 மணிக்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தா கண்ணெல்லாம் எரியும், உடம்பெல்லாம் கதறும், ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா நீங்க? அது தூக்கத்தை பத்தி நான் ஃபைனலா சொல்லி முடிக்கிறப்ப, தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? பிரம்ம முகூர்த்த சக்சஸ் ஆகணும்னா உங்களுக்கு தூக்கம் சக்சஸ் ஆகணும். இல்லாட்டி பிரம்ம முகூர்த்த சக்சஸ் ஆகாது. நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த நம்ம தெளிவுபடுத்திக்குவோம், கடைசியா தெளிவுபடுத்திக்குவோம். அப்போ பிரம்ம முகூர்த்தத்துல என்ன நடக்குதுன்னா, இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் தூய வான்காந்த பேராற்றலும் இந்த பூமியில அபரிமிதமா நிறைந்திருக்கு. மகான்களோட காந்தம் எப்படி இருக்கும்? சாலோகம், சாமீபம், சாலோகம், சாமீபம், சாரூபியம், சாயுஜ்யம். இந்த சாயுஜ்யம் இறைவன், சாரூபியம் அப்படிங்கிறது மகான்களோட காந்த களம். டோட்டல் பாசிட்டிவ். அங்க நெகட்டிவ்னு ஒரு தாட் கூட இருக்காது. மகான்களோட, மகரிஷியோட காந்தம் எப்படி இருக்கும்? வள்ளலாரோட காந்தம் எப்படி இருக்கும்? ஜீசஸோட காந்தம் எப்படி இருக்கும்? நபிகளோட காந்தம் எப்படி இருக்கும்? அவங்க உடல் தான் போயிருச்சு. புரியுதா நீங்களா? அந்த காந்த கலை இருக்கு, இன்னும் ஏங்கிட்டு இருக்கு. விவேகானந்தரோட காந்த கலை இருக்கு. பல மகான்களோட காந்த கலை இங்கேயே இருக்கு. குரு காந்த களம் இருக்கு. அது பூமியில பிரவேசிக்கிற நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம். எந்திரிச்சு உட்கார்ந்தா அது அது என்ன பண்ணும்? நாம என்ன பண்றோம்? தீப பயிற்சியில என்ன பண்றோம்? நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த சக்தியை வெளியேற்றுறோம். ஏன்னா இது களங்கமுள்ள காந்தம், கர்மா இருக்கிற காந்தம். கண்ணு வழியா வெளியே போக 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 இந்த தீபத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. நான் தீப பயிற்சி நடத்துறப்ப சொல்றேன். தீபத்துக்கு என்ன சக்தி இருக்கு? நெருப்புக்கு என்ன சக்தி இருக்கு? அக்னிக்கு என்ன சக்தி இருக்கு? ஏன் அக்னி சாட்சி எல்லாத்தையும் பண்றோம்? நெருப்பை ஏன் முன்னாடி வைக்கிறோம்னா, நெருப்பை கெடுக்க முடியாது. மண்ணை மாசுபடுத்துற மாதிரி, நீரை மாசுபடுத்துற மாதிரி, காற்றை மாசுபடுத்துற மாதிரி நெருப்பை நம்மளால மாசுபடுத்த முடியாது. நெருப்புன்னு வந்துருச்சுனாலே அது எல்லாத்தையும் மாசை போக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் தீபம் ஏற்றுதலுக்கு ஏன் இவ்வளவு பவர். உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் வெளியே போகணுமா, காலையில எந்திரிச்சு தீபம் பத்த வைங்கன்னு சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. அதுவே எல்லா நெகட்டிவ் வெளியே தள்ளிடு. ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எது? ஏன்னா அது அக்னி. அதுதான் அக்னி பகவான் சொல்றாங்க. புரியுதுங்க? அப்ப காலையில அந்த தீபத்தை வச்சோன்னே நம்ம கண்கள்ல இருந்து அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு காந்தம் போகும். தூண்டி அப்படியே இறங்கும் காந்தம். காந்தம் வெளியே போக என்ன ஆகும்? அந்த நெருப்புல பட்டவுடனே நம்ம காந்தத்தில் இருக்கிற கர்மா இருக்கு இல்லையா, பல கோடி ஆண்டுகளா செஞ்ச பாவ கர்மா இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே எரியறக்க ஆரம்பிச்சிடும். கர்மாவை எரிக்கும். புரியுதுங்க? அப்போ எப்படி தங்கத்தை புடம் போடுறோமா, தங்கத்தை புடம் போடுற எது நெருப்புல விட்டாலும் தூய்மையாகுன்னு சொல்றோமா, அது மாதிரி நம்ம காந்தம் தூய்மையாகி அந்த தூய வான்காந்த பிரபஞ்ச காந்தத்து கூட இணைஞ்சு அப்படியே உள்ள வந்து இறங்கு பாருங்க. அதுதாங்க அற்புதம். அதுதான் அற்புதம். அந்த காந்தத்தை நமக்குள்ள இறக்கணும்.
அதுக்கு தான் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளை வேலை செய்ய சொல்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா நிறைஞ்சிருக்கிற தூய வான்காந்தம், மகான்களுடைய காந்தம், இறை காந்தம் அப்படியே நமக்குள்ள அபரிமிதமா இறங்கறக்க ஆரம்பிக்கும். அப்ப உடலே எப்படி இருக்கும்? காந்த ராடா மாறிடும். பிரபஞ்சத்தையே மகான்கள் கட்டி வச்சிருக்காங்க இந்த காந்தத்தை வச்சு. அவர்கள் பிரபஞ்ச காந்தத்தை தன்னோட காந்தமா மாத்திர சக்தி பெற்றவர்கள். புரியுதா? பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு பிரபஞ்ச காந்தத்தையே தன்னோட காந்தமா மாத்திடுவாங்க. டோட்டல் பிரபஞ்சத்தையே தன்னோட காந்தமா மாத்திடுவோம். நாம அந்த அளவுக்கு போறோமா இல்லையோ, போக முடியும், ஒவ்வொருத்தரும் போக முடியும். முதல்ல சுத்தி இருக்கிற பிரபஞ்ச காந்தத்தை நமக்குள்ள இறக்கணும். அப்ப இந்த காந்தத்தை இறக்குனா என்ன நடக்கும் சார் அப்படின்னா, நம்ம உடல் நோய்கள் எல்லாம் போகும். குறிப்பா அந்த பயோ ரிதம் கிளாக் சொன்னேன் இல்லைங்களா, அது தயவு செஞ்சு நீங்க பாருங்க. நான் ஒரு நாள் அதை பத்தி தெளிவா ஃபுல்லா எடுப்போம். 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எந்த உறுப்பு வேலை செய்யும்? நுரையீரல் அபரிமிதமா வேலை செய்யும். இந்த ஆஸ்துமா வீசிங் எல்லாம் இருக்கிறவங்க பாருங்க, 3 to 5 தூங்கவே முடியாது. நம்ம நன்மணி ஐயா கூட சொல்லுவார், சித்த மருத்துவத்துல காலையில 3 மணிக்கு வர சொல்லி கூட மருந்து கொடுப்பாங்களாமா நுரையீரல் பிரச்சனைக்கு. ஏன்னா 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் அபரிமிதமா வேலை செய்யும். அப்ப அந்த நேரத்துல யாரு எழுந்து இந்த தியான பயிற்சி, மூச்சு பயிற்சியில ப்ராப்பரா பண்றாங்களோ அவங்களுக்கு அபரிமிதமான காந்த சக்தி உடம்புல இறங்கும். நாம இப்ப இழுத்துட்டு இருக்கிறது வந்துங்க O2, ஆக்சிஜன் 2. ஆனா அதிகாலையில கிடைக்கிற ஆக்சிஜன் வந்து O3, ஓசோன் சொல்றாங்க இல்லையா, திணிவு பெற்ற காற்று. ஆக்சிஜன் திணிவு பெற்றது. அப்ப அதை உள்ள இறக்கணும். அப்ப என்ன, எப்படி இறக்குறது? இப்பவாது நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, தியானம் இந்த மாதிரி யுக்திகள் எல்லாம் வச்சிருக்கோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில அபரிமிதமான யுக்தி. இதெல்லாம் பிற்காலத்துல எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு பாருங்க, சான்ஸே கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணாங்க தெரியுங்களா? காலையில எந்திரிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் பெருசா ட்ரெயின் அப் இல்லை. அப்ப நம்ம உடம்ப காந்தத்தை ஈர்க்கிற ஒரு ராடா மாத்தணும். சும்மா ஒரு அளவுக்கு தான் ஈர்க்கும். ஆனா ஒரு வேலை பண்ணீங்கன்னா பயங்கரமா காந்தத்தை ஈர்க்கும். என்ன வேலை? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதனை மார்க்கத்தில் இருந்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காந்தத்தை ஈர்க்கிறதுல யாருக்கு பெரிய பங்கு இருக்குங்க? தண்ணீருக்கு பெரும் பங்கு இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, காலையில் எந்திரிச்சு பச்சை தண்ணியில நல்லா குளிக்க சொன்னாங்க. அது குளத்துலயோ ஆத்துலயோ கிணத்துலயோ வீட்லயோ பச்சை தண்ணியில குளிச்சா நீங்க ஜீவகாந்த பெருக்க பயிற்சி பண்ண மாதிரி தான். அது ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. என்னை பொறுத்த வரைக்கும் காலையில எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிக்கிறதே மிகப்பெரிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தான். அப்ப காலையில பச்சை தண்ணியில குளிச்சுட்டு இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா, அது அந்நியன் படத்துல தான் காமிப்பாங்க, பஜன் பாட போவாங்க பார்த்திருக்கீங்களா? சைஞ்சக்கா நடிச்சுட்டு கோயில சுத்திட்டு சட்டையே இருக்காது. நம்மளே அதே மாதிரிதான், கார்த்திகையிலையும் மார்கழியிலையும் மாலை போட்டு போயா கிளம்பு, சட்டையை கழட்டிட்டு ஐப்பன் கோயிலுக்கு போ. இதெல்லாம் நீங்க பக்தி மார்க்கமா மேலோட்டமா பாத்துறாதீங்க தயவு செய்து. உள்ள இருக்கிற விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்ப அதிகாலையில எந்திரிச்சு பச்சை நீரில் குளிச்சுட்டு அந்த அந்த குளிருக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த குளிர் முழுக்க பிரபஞ்ச காந்தம் தான், தூய வான்காந்தம் தான். அப்படியே உடம்பு ஃபுல்லா இறங்கும். 48 நாள் ப்ராசஸ் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கிற வித்து அப்படி அற்புதமா மாறும். வித்துல இருந்து வர்ற உயிர் அவ்வளவு அளப்பரிய சக்தியா இருக்கும். அதுல இருந்து வர்ற காந்தம் நோய் இருக்குங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லியே நடந்தது. 7 வருஷமா குழந்தைகள் இல்ல. பயிற்சிக்கு வர சொன்னோம், பயிற்சிக்கு வந்தாங்க, ப்ராப்பரா செய்யல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், 48 நாள் சாமிக்கு மாலை போட்டு விரத முறையில நான் சொல்லிவிட்டேன். ஒன்னா இதுக்கு வா, இல்லாட்டி அதையாவது செய்ய, ஏதாவது ஒன்ன செய்ய, அவ்வளவுதான். ஆனா அதுல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. காலையில் எந்திரிச்சோம்னா பச்சை தண்ணியில் குளிக்கணும், அந்த அதுக்கான முறைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம். சரிங்களா? 6 மாசம் அந்த அம்மா கன்சீவ் ஆனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. சும்மாவெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கல. அப்ப இந்த அதிகாலையில் எழுதுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தூய வான்காந்தம் அங்க இருக்கு, பதிவுகளற்ற காந்தம் அங்க இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா தியானம் அங்க நிகழ்ந்துட்டு இருக்கு. நாம போய் உள்ள சேர்ந்தா போதும், அந்த ஃப்ரீக்வன்சியில இணைஞ்சா போதும், மகான்களை அது ப்ராசஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம கர்ம வினைகள் எல்லாம் நீங்க எண்ணங்கள் உங்களுக்கு ஓடவே ஓடாது. தியானம் அபரிமிதமா சக்சஸ் ஆகும். புரியுதா? நீங்க இப்ப எந்தெந்த உணர்வெல்லாம் தியானத்துல உங்களுக்கு கிடைக்கலைங்கிறீங்களோ அந்த உணர்வு எல்லாமே தியானத்துல அங்க கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்.
நிறைய பேர் எனக்கு ஆக்கினி வரல, சாந்தி வரல, துரியம் வரல, துரியாதீத வரல, எல்லாம் வரும், எல்லாமே வரும். நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த 48 நாள் பஞ்சபூத நவரதம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகஸ்ட் 2 ஆரம்பிச்சோம், காந்தி ஜெயந்தியில் ஆரம்பிச்சோம், அது அப்படியே போயிட்டு இருக்கு. சரிங்களா? 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகை மார்கழியில ஃபுல்லா உச்சகட்ட துரியாதீதம் 9 மைய தியானத்தை தான் செய்ய போறோம். அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டோம்னா போதுங்க. இது நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நேரத்தில் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அதை நம்ம நல்லா பிடிச்சுக்கணும். சிக்கனை பிடித்தே இறைவன் பிடிக்கணும். அப்ப அந்த நேரத்துல பயிற்சிகள் செய்யறப்ப அப்பரிமிதமான உடல் மன ஆற்றல் கிடைக்கும், நிதானம் கிடைக்கும், பொறுமை கிடைக்கும். நேரம் எவ்வளவு கிடைக்கும் தெரியுங்களா? நான் மன்றத்துக்கு வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, 8 மணிக்கு எந்திரிச்சு போனா வேலைக்கு எப்படி இருக்கும்? 9 மணி வேலைக்கு. நீங்க மன்றத்துக்கு வந்தா எத்தனை 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். நாம இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். இன்னைக்கு கொஞ்ச நாள்ல மார்கழியில எல்லாம் 3-3:30 எந்திரிக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கணும். புரியுதா இல்லைங்களா? அதெல்லாம் உச்சகட்ட தியானம் எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன் இறைவனை, குருவை. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும். நேரம் நமக்கு நிறைய கிடைக்கும், நிறைய திட்டமிட முடியும். மூளை அப்பரிமிதமான சக்தி பெறும். சும்மா சக்தி கிடையாது. மகான்கள் அந்த நேரத்துல அந்த சிந்தனை அவ்வளவு இருக்கும். நிறைய சயின்டிஸ்ட் பாருங்க, எந்த நேரத்துல கண்டுபிடிப்பு நிகழும்னா இந்த அதிகாலை நேரத்துல தான் நிகழும். அவங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விகளுக்கு ஆன்சர் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகரிஷி கிட்ட நீங்க போனாலே பல கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வரும். எப்படி வரும்? அந்த காந்த காலத்துக்குள்ள போனாலே உங்களுக்கு ஆன்சர் வரக்க ஆரம்பிச்சு. நிறைய பேர் சாமி உங்ககிட்ட ஒரு கேள்வின்னு போனேன், ஆனா கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. எப்படி? நீங்க அந்த காலத்துக்குள்ள போனாலே நடக்கும். அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம நல்லா பயன்படுத்தணும். இறைய உணரணும், இந்த பிறவியினோட நோக்கத்தை அடையணும், நம்ம கர்ம வினைகளை எல்லாம் கழிக்கணும், என் பேரம்பேத்தி குழந்தை குட்டி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா இந்த யாரடி நீ மோகினியில ஒரு தாத்தா வருவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி தாத்தா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அடிச்சு எழுப்பி ஓட்டி. நிறைய பேர் டாய்லெட் போறது இல்லை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் பிரச்சனை. ஏன்? 5 to 7 பெருங்குடல் வேலை செய்யும். அது லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கான டைம். அந்த நேரத்தில் போய் டாய்லெட் போய் பாருங்க, போகுதா இல்லையான்னு தானா கழியும். நாம அந்த நேரத்தில் குப்பர் படுத்து தூங்கிட்டு 8 மணிக்கு மேல எந்திரிப்போம். சரிதானுங்களா? மூளை செல்கள் அப்பரிமிதமா வேலை செய்யும், சிந்தனை திறன் அப்பரிமிதமா இருக்கும், புதிய புதிய கருத்துக்கள் உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில அந்த நேரம், அந்த சங்கல்பம், இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், அது பிரபஞ்சம் தியானம் செய்யக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீங்க எதை செஞ்சாலும் நீங்கள் தியானம் செய்வதற்கு சமம். அந்த நேரத்தில் நீங்க எதை எண்ணினாலும் தியானம் ஆழ்ந்து செய்து எண்ணுவதற்கு சமம். சமம். இது நான் பல இடங்கள்ல சொல்லி அது ரிசல்ட்டையும் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் பயிற்சி எடுக்காதவங்ககிட்டே ரிசல்ட் பார்த்திருக்கேன். ஆனா காலையில் எந்திரிச்சு நடக்கும்னு நம்பி செய்யணும், அவ்வளவுதான் அதுல விஷயமே. நம்புனாலே நடக்கும்னா ப்ராசஸ் பண்ண எவ்வளவு நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, இந்த நல்ல நேரம் முகூர்த்தம் பார்த்தாலும் தாலி கட்டுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? 7:39 ஆயிடுச்சு. அன்பர்களே, ஒரு 10 நிமிடம் முக்கியமான சில விஷயங்களை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். இந்த நல்ல நேரம் பார்ப்பாங்க தாலி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. சரிதாங்களா? இப்ப நிறைய விஷயத்துக்கு நாம நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி தான். சரிதாங்களா? அந்த நல்ல நேரத்தை நீங்க யாருகிட்ட வேணா கேட்டு பாருங்க. இந்த அதிகாலை நேரம் 6 மணிக்கு மேல நல்ல நேரம் பார்க்க மாட்டாங்க. பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? அது இறைவனோட நேரம். அதுல எங்க போய் கெட்ட நேரம் வரப்போகுது? சரிதானுங்களா? அதிகாலையில் நீங்க 6 மணிக்கு மேல எப்ப வேணா தாலி கட்டிக்கலாம். நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நேரத்துலதான் திருமணமே நடத்தணும். அப்படிதான் இருந்தது சிஸ்டம். இப்ப நமக்கு எதுக்குன்னு தெரியலையா, சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்ச மாதிரி வீடு கிரக பிரவேசம் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், நல்ல காரியங்கள் எல்லாமே எப்ப நடத்தணும்? பிரம்ம முகூர்த்தத்தில் நடத்தணும். ஆனா நாம நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதுல இருக்கிற உண்மைகள் நமக்கு தெரியாதுங்காட்டி என்ன பண்ணிட்டோம்? ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. அப்ப நம்ம கர்ம வினைகளை எல்லாம் கழிப்பதற்காக வந்திருக்கிறோம். அது இறைவன் தியானம் பண்ற நேரத்துல எந்திரிச்சு நம்ம பயிற்சி பண்ணிட்டோம்னா நம்ம கர்ம வினைகள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போறக்க ஆரம்பிச்சிரும். நமக்குள்ள இறை சக்தி வரும்.
கடல்ல கரைத்த பெருங்காயம் போல. சரிங்களா? நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழிஞ்சு போய் ஒரு கவி கூட வரும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். மகரிஷி இந்த பாடல் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கர்ம வினைகள் அப்படி நம்மளை விட்டு போறதை என்ன பண்ண முடியும், நம்மால உணர முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கர்ம வினைகள் இருக்கிற காந்தம் எல்லாம் போய் போய் குறிப்பிட்ட காலத்துல இறை சக்தியே நாம மாறுவோம். அதுதாங்க இறையுணர்வு. அதான் இறையுணர்வு. அந்த நிலை அடையிறதுக்கு தான் இந்த நேரத்துல மகரிஷிகள் மகான்கள் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. காற்று எப்படி இருக்கும்? பரிசுத்தமான காற்றா இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க. அதிகாலையில எப்பேற்பட்ட நோயும் விலகும், நுரையீரல் பிரச்சனை குணமாகும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க இந்த 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது. புரியுதா இல்லைங்களா? முக்கியமான ஒரு விஷயம். இந்த மகான்கள் சொல்றப்ப நான் மகரிஷி சொல்லணும். இதை முதல்ல பதிவு பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல பதிவு பண்ணணும். மகரிஷி அவங்க கூட நீங்க முற்காலத்துல இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 மணி ஆனா சாமி ரூம்ல லைட் எரியும். 3 மணிக்கு லைட் எரியுமா? யாராவது அந்த பக்கம் போனா அங்க இருக்கிற அன்பர்கள் சொல்லுவாங்களாமா, அங்க போகாதீங்க, சாமி தவம் பண்ற நேரம். சரிதானுங்களா? 3 மணிக்கு எந்திரிச்சா முனிவன் ஆகலாம், 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி ஆகலாம். புரியுதானுங்களா? இதுக்கெல்லாம் நேரடி உதாரணம் நம்ம மகரிஷி தான். 3 மணிக்கு எந்திரிச்சு அவரே தவம் இயற்றி இருக்காருன்னா, புரியுதானுங்களா? பல அற்புத செய்திகள் அவருக்கு எந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு? 3 மணி டைம்ல இருந்து தான் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் மாற்றுவதற்கான அற்புதம் அந்த இடத்துல இருக்கு. பிரபஞ்சம், வான்காந்தமும் பூமியினுடைய காந்தக்களமும் நமக்கு சப்போர்ட் பண்ற டைம் அந்த இடத்துல நடக்குது. அப்ப இணைஞ்சுக்கலாங்களா? பிரபஞ்சத்து கூட இணைஞ்சுக்குவோமா? பிரபஞ்சம் கூட இணைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல இன்னொரு ஞானி பேசுறப்ப கூட பேசியிருந்தாரு. 3:40க்கு இந்த பூமியில ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு அவர் பேசுறாரு. 3:40க்கு. நீங்க உண்மையாலுமே தியானியா இருந்தா, வாய்ஸ் ஸ்லோவா, வாய்ஸ் கிளியரா இருக்கு. நாம உண்மையாலுமே தியானம் பண்றவங்களா இருந்தா என்ன ஆகுங்க? 3:40க்கு உங்களுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்குங்கிறார். நீங்க எந்திரிச்சு உட்காருவீங்கன்னு சொல்றாரு. உண்மையாலுமே மெடிடேட்டர்ஸ் அது நிகழுங்கிறார். அந்த 3:40 to 4:20 அந்த 40 நிமிஷம் இருக்கீங்களா, இது உச்சகட்டம்ங்கிறாங்க. ரொம்ப உச்சகட்டமான ப்ராசஸ் நடக்குங்கிறாங்க. நான் முன்ன அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல. நம்ம 4க்கு எந்திரிச்சு 4:30க்கு வர்றதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் இன்னுமே சிக்கலா இருக்கு. சரிதானுங்களா? நம்ம பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம். அப்ப அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில ஒரே இலக்கு தான். காலையில 4 மணிக்கு பயிற்சிக்கு வரணும். இதுதான் இலக்கு. மற்றதெல்லாம் செகண்டரியே தூக்கி போடுங்க. அதெல்லாம் தானா நடக்கும். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, ஒரி பண்ண வேண்டாம். நேரத்துல தூங்கணும், அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நேரத்துல தூங்குமா? நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்ம நேரத்துல தூங்க மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ம நேரத்துல தூங்குறதுக்கான ஆப்ஷன் இல்லை நம்மளோட வாழ்க்கையில. நண்பர்களே, ஒரே நிமிடம் லைன்ல இருங்க. நிறைய பேரு என்ன பண்றோம், அதிகாலையில எந்திரிக்கிறதுக்கு காரணத்தை நைட்டு தூங்குறது இல்லைன்னு சொல்றோம். நீங்க ஒரு வைராகியமா நிறைய நாள் வேண்டாம், 7 நாள், ஜஸ்ட் 7 days, 7 நாட்கள் மட்டும் செய்யுங்க. நான் முதல்ல 48 சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் 21 சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் சிலருக்கு 18 சொன்னேன், 9 சொன்னேன், இப்ப 7 நாளுக்கு வந்துட்டேன். ஏன்னா மகரிஷியே ஒரு ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க, 7 நாட்கள் வைராகியமா ஒன்ன செஞ்சீங்கன்னா அது நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 7 days மட்டும் என்ன பண்ணலாங்க? 7 days காலையில இப்போதைக்கு டார்கெட் 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30க்கு நாம இதுல சேரணும். இதுதான் 7 days டார்கெட். என்ன நடந்தாலும் சரி, நீங்க நைட்டு தூங்குறீங்க, தூங்கல, லேட்டா தூங்குறீங்க, முன்னாடி தூங்குறீங்க,
அந்த ஊருக்கு போயிட்டீங்க, இந்த ஊருக்கு போயிட்டீங்க. நோ ரீசன், நோ ரீசன். காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. இந்த இடத்துக்கு அது வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? 7 நாள் பண்ணி மட்டும் பாருங்க. நைட்டு தூக்கம் வரலதானே உங்களுக்கு? நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? பகல்ல 10 மணி 9 மணி வரைக்கும் குப்புற படுத்து தூங்குறது. நைட் எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்? காலையில எந்திரிச்சு பாருங்க, 8 மணி ஆனா சொக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க உடம்பு தானா படுக்கும். நீங்க ஒண்ணு அதை படுக்க வைக்க வேண்டாம், அது தானா படுத்துக்கும். அது தானா படுத்துக்கும். எப்படி தூக்கம்? தூக்கம் வரல, தூக்கம் வரல. நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. போன் பண்ணி தூக்கம் வரல, என்ன பண்றது? தூக்கம் வரல, என்ன பண்றது? காலையில எந்திரிங்க, ஜீவகாந்தத்தை செலவு பண்ணுங்க. தூக்கம் ஏன் வராதுன்னு பாக்குறேன் நான். புரியுதா இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்கா 8 மணி ஆனா கண்ணு சொருகி நீங்க வேற லெவல் தூக்கத்துக்குள்ள போவீங்க. அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. புரியுது இல்லைங்களா? சரி, இந்த அளவு கூட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை எடுத்தோம், எனக்கு ஃப்ளோல அதெல்லாம் கிடைக்கல. சரி, நம்ம அடுத்த தடவை